மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் கிழக்கே போகும் ரயில் விழா கொண்டாட்டம். 40 ஆண்டு காலமாக மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படுமா என்று காத்திருக்கும் பொதுமக்கள். நூற்றாண்டு நினைவாக இனிப்புகள் வழங்கி ரயில் பயணம் பற்றிய பழைய நினைவுகளின் புகைப்படத்தை வைத்து உற்சாக கொண்டாட்டம். 2026 பட்ஜெட் கூட்டத்தொடரில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவையை துவங்க கோரிக்கை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை திருச்சி மார்க்கத்தில் முக்கிய வழித்தடமாக மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் என்ற பெருமையுடன் இயங்கி வருகிறது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 25/11/1926 ஆண்டு மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வரை 30 கிலோமீட்டர் தூரம் மீட்டர் கேஜ் ரயில் சேவை துவங்கப்பட்டு இயங்கி வந்தது. அப்போது மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட இயக்குநர் டி. ராஜேந்தர் இயக்கிய ஒருதலை ராகம் என்ற படத்தில் இந்த ரயில் பயணம் படமாக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மக்கள் இதனை பயன்படுத்தி வந்ததையும் அந்த படம் பார்க்கும்போது தற்போது உள்ள இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள முடியும். இப்படி பல்வேறு பெருமைகளில் இயங்கி வந்த ரயில் சேவை போதிய வருமானம் இல்லை என்ற காரணம் காட்டி 1986 டிசம்பர் மாதம் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட ரயில் சேவையை மீண்டும் துவங்க வேண்டும் என்று கூறி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் மீட்பு குழு, அனைத்து சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவை தொடங்கப்பட்டு 100வது ஆண்டு தினம் தொடக்க விழா மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் மீட்பு குழு, அனைத்து சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கே போகும் ரயில் என்ற வாசகத்தோடு கொண்டாடினர். அகல ரயில் பாதையில் எப்பொழுது மீண்டும் ரயில் சேவை வரும் என 40 ஆண்டு காலமாக ஏக்கத்துடன் காத்திருக்கும் பொதுமக்கள். ரயில் சேவையின் பழைய நினைவுகள், புகைப்படம், ரயில் வழித்தடத்தில் உள்ள முக்கிய ஆன்மீக தலங்கள், ஆன்மீக விழாக்களின் புகைப்படத்தை பேனர்களில் காட்சிப்படுத்தியிருந்தனர். தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் ஆறுபாதி கல்யாணம், மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ கல்யாணம் உள்ளிட்ட பலர் ரயிலின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் சேவை மீண்டும் தொடங்க கோரி போராட்டம் நடத்தியதன் விளைவாக கடந்த 2010 ஆண்டு 175 கோடியில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. வருகின்ற 2026-2027 மத்திய பட்ஜெட்டில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் இயக்குவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ரயில் மீட்பு குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியாயங்கள், காரணங்கள் பல இருந்தால் கூட அதை உரிய முறையிலே மத்திய அரசுக்கு, மத்திய ரயில்வே அமைச்சருக்கு, நிதியமைச்சருக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றுவோம். ஏனென்று சொன்னால், அவர் பேசும்போது சொன்னார் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அந்த காலத்திலே கைவிடப்பட்டது. 80 வருஷமா யாரும் நடவடிக்கை, 87 கைவிட யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இன்றைக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11% இருக்கு. எனவே இப்போது இது லாபகரமாக இருக்கும் என்ற உண்மையை மத்திய ரயில்வே அமைச்சரிடம் நம்ம சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாம் அழைச்சிட்டு போய் சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் செய்யாம நல்ல முறையில இதை நிறைவேற்றி தருவதற்கு கட்சி பாகுபாடின்றி உழைப்போம். அதற்கான ஒரு தூத்துக்குழுவாக சென்று ரயில்வே போர்டை சந்திச்சு அதுக்கான நடவடிக்கைகளை ஒன்று கூடி எடுப்போம். இதுல எந்த கட்சி அடையாளங்களும் இல்லாமல் எல்லாருமே கட்சிக்காரங்க தான். ஆனால் இந்த ஒற்றை நோக்கத்திலே ஒன்றிணைந்து இதை எந்த விமர்சனமும் இல்லாமல் நல்ல முறையிலே நமது அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம். அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம். ரயில் பயணிகள் சங்கத்திலிருந்து விவசாய சங்கத்திலிருந்து தொழிலாளர்கள், வர்த்தக சங்கங்கள், சேவை சங்கங்கள் அனைத்தும் துணை நிற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த நூற்றாண்டு துவக்கம் என்று நூற்றாண்டு நிறைவுக்குள் நல்ல காரியம் நடக்கும். சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஏன் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம்னா, தரங்கம்பாடி, மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 25/11/1926 முதல் ரயில் சேவை துவங்குச்சு. இன்னைக்கு 100வது ஆண்டு துவக்கம் 25/11/2025. ஏன் இதை கொண்டாடுறோம்னா, நம்மளோட இதே காலகட்டத்தில் மூடப்பட்ட எல்லா ரயில் பாதைகளும் திறக்கப்பட்டுவிட்டது. 1975 மூடப்பட்ட நீடாமங்கலம் மன்னார்குடி பாதை 2011 திறந்துருக்காங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி நம்மளோட மூடப்பட்டது
86ல் தரங்கம்பாடி மூடப்பட்டது போட்டது. அது 2023 திறந்தாச்சு. பேரளம் காரைக்கால் 1986ல் இதே காலகட்டத்தில் மூடப்பட்டது. அவங்க ஓப்பன் ஆகி ரயில் அகலப்பாதை ஆகிட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த ரயில் பாதையில் நீடாமங்கலம் மன்னார்குடி வெறும் 4.5% தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், 4.5% தான் வருவாய் தரக்கூடியது. அது ஓப்பன் ஆகிட்டுது 2011. 10ல் சேர்த்து 11 ஓப்பன் ஆகுது. திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி 7.5% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருவாய் தரக்கூடியது. அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேரளம் காரைக்கால் அந்த போர்ட்டை வச்சு 13% ஒர்க் அவுட் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. மயிலாடுதுறை தரங்கம்பாடி திருநெல்வேலி காரைக்கால்ங்கிறது 11.5% ரேட் ஆஃப் ரிட்டர்ன். 11 இல்லை 11% ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த 11% என்ன நடந்தது தவறுன்னா, நீங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பாதையை அதெல்லாம் கேஜ் கன்வர்ஷன், கேஜ் கன்வர்ஷன்னா பிஜி கன்வர்ஷன்ட்டாங்க. பாதையை அகலப்பாதையா மாத்துறதுன்னு போட்டாங்க. அந்த சர்வேல முடிவுல எடுத்ததுல நம்மளது புது லைன் போட்டாங்க. புது லைனுங்கிறது நமக்கு தரங்கம்பாடியிலேருந்து திருநள்ளாறு மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இருக்கும்போது காரைக்கால் சேர்க்கும் பொழுதும் அது பழைய லைன் தான். இங்கேருந்து 30 கிலோமீட்டரு பழைய லைன் தான். இவங்க கேஜ் கன்வர்ஷன் கம் நியூ லைன் போட்டு 11 கிலோமீட்டர் தான் நியூ லைனு, பாக்கி எல்லாம் 36 கிலோமீட்டரு கேஜ் கன்வர்ஷன் போட்டுருந்தா நமக்கு வந்திருக்கோம். தப்புனால இது மாதிரி நடந்து போச்சு. இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இது ரெஸ்டோரேஷன் தான். இந்த ரெஸ்டோரேஷனுங்கிறத எடுத்துட்டு போய் இந்த 30 கிலோமீட்டரு இருந்தா போதும். இப்ப 11 கிலோமீட்டர்ல திருநள்ளாறு இறங்கிடும். ஏன்னா காரைக்கால் பேரெல்லாம் போட்டாச்சு. அவங்க இதுல திருநள்ளாறுல நினைச்சாலும் சரி, காரைக்கால்ல நினைச்சாலும் சரி, இடையில நினைச்சாலும் சரி, நமக்கு இந்த இணைப்பு வந்தாகணும். இந்த இணைப்பு வந்ததுன்னா காவிரி டெல்டா சுற்றுவட்ட ரயில் வரும். சுற்றுவட்ட ரயில் வந்ததுன்னா 213 கிலோமீட்டர். ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவின் வளர்ச்சி திட்டம் இது. பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க வளர்ச்சி டெவலப்மெண்ட். இந்த வளர்ச்சி திட்டத்துக்காகத்தான் நாங்க இங்க கூடியிருக்கோம். 100வது பிறந்த நாளை கொண்டாடி இந்த ரயில் பாதைக்கு இந்த 100வது முடிவுக்குள்ளார வர பட்ஜெட் 2026-27 இருக்கு. இந்த பட்ஜெட்ல சிறப்பு திட்டமாக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இதை சேர்த்து இதுக்கு அனுமதி கொடுத்து 2 ஆண்டுகள்ல ரயில்ல இயக்கணுங்கிறத நாங்க மாண்புமிகு இந்த 100ஆண்டு விழா துவக்க கொண்டாட்டத்தின் போது என்ன வேண்டிக் கொண்டு வருவோம் என்றால், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களோ, நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ, மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கும் என்ன வேண்டுகோள், இந்த மயிலாடுதுறையினுடைய மாவட்டத்தினுடைய 11 லட்சம் மக்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, இந்த ரயில் பாதையை மீட்டெடுத்து காரைக்கால் திருநள்ளாறு காரைக்கால் வரை நீட்டித்து சுற்றுவட்ட ரயில் விடணும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் ஆன்மீக தலங்களில் இணைக்கணும்னு சொல்றவங்க வாரணாசி, ராமேஸ்வரம், வயா திருக்கடையூர், திருநள்ளாறு பாதை அந்த ரயில் விடணும். அயோத்தி, ராமேஸ்வரம், வயா திருக்கடையூர், திருநள்ளாறு அந்த ரயில் விடப்படணும். அதுக்கு பிரதமர் மோடியை துவக்கி வைக்கணும். அதுக்காக தான் இந்த மயிலாடுதுறையினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைக்கணும். நன்றி, வணக்கம். இந்த எல்லாருக்கும் நம்ம வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட. இது 1926ல் துவக்கினது. இப்ப 100ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாநாடா பண்ணியிருக்கோம். இந்த ரயில்வே ட்ராக்கை பொறுத்தளவுல பல்வேறு முனையில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. 99ல இருந்து இதை துவக்கணும். மம்தா காலத்துல இருந்து இதை துவக்கியிருக்கோம். அது தொடர்ந்து அப்பெல்லாம் காரைக்கால் லிங்க் கிடையாது. நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் லிங்க் கிடையாது. அப்போ நாங்க நேரடியாவே கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த லிங்க் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, மயிலாடுதுறையில இருந்து தரங்கம்பாடி, தரங்கம்பாடி காரைக்கால் இந்த லிங்க் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இதுல 2 முதலமைச்சர்கள் பரிந்துரைத்திருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி பாண்டிச்சேரி சிஎம் நம்முடைய ஆண்கள் நம்முடைய ரங்கசாமி அவர்கள் அவரே கைப்பட ஒரு பரிந்துரை கடிதம் ரயில்வே மினிஸ்டர் அனுப்பியிருக்காரு. 2 கவர்னர்கள் அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்னரும் அனுப்பியிருக்காங்க, நம்முடைய பாண்டிச்சேரி கவர்னரும் அனுப்பியிருக்காங்க. எல்லாமே கொடுத்த ரெப்ரசன்டேஷன்லாம் அங்க அனுப்பிட்டாங்க. எல்லாமே அங்க போயிடுச்சு. இப்போ ரயில்வே போர்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இத முடிவு பண்ற நிலையில இருக்கு. அதுல ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு. வக்கீல் சொன்னாரான்னு தெரியல. நான் போட்ட ரிட்ல ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புது லைன் கேட்டாங்க. நம்ம ஞானகேசவரன் சொல்லி செமினார்கொள்ள நியூ லைன்ங்கிறதுனால பாலிசி மேட்டர்னு அந்த ரிட்டை தள்ளுபடி பண்ணிட்டான். நான் போட்ட ரிட்டு என்னன்னா நியூ லைன் இல்ல ரீலேயின்னு கேட்டோம். அதனால அந்த ரிட்ல என்ன சொல்லியிருக்காங்க, எங்க வக்கீல் என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே கேட்கல. அவரு 20 வருஷமா என்னுடைய கிளையண்ட் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன அந்த பெட்டிஷனை கன்சிடர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வாங்கினார். கொடுத்துட்டான். கன்சிடர் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்லிட்டான், இத கொண்டு வான்னு சொல்லாம, அதனாலதான் கண்டெம்ட் போக முடியல. லிபர்ட்டி டு தி ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டான். அதனால கண்டெம்ட் போக முடியல. ஆனா பல அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நல்ல முயற்சியை நம்முடைய சகோதரர் ஆர்பாது கல்யாணமும் வக்கீல் நம்முடைய ராஜேந்திரன் எடுத்திருக்காங்க. யார் எந்த முனையிலிருந்து எடுத்தாலும் இது ஒரு கூட்டு முயற்சி. எல்லாருக்கும் இதுல பங்கு உண்டு. இதுல முழுமையாக தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவோம். வணக்கம்.